இப்போ உள்ள காலத்துல நீங்க ரிலாக்ஸா இல்ல அப்படின்னா, உங்களுக்கான ஒரு உண்மையான லைஃப்ப நீங்க சர்வே பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க என்னதான் சாதிச்சாலும், அடுத்த நாள், அடுத்த 24 மணி நேரத்துக்காக நீங்க உழைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ இந்த ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? நீங்க ரிலாக்ஸா இருக்கிறீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி, அதற்காக ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா? அப்படி ட்ரை பண்ணியிருக்கீங்க, அப்படி இருந்தும் உங்களுக்கான ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கல அப்படின்னா, இந்த வீடியோ 100% உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும். இதே மாதிரி ரிலாக்ஸேஷன் கிடைக்காத ஒரு இளைஞன் என்ன செய்யறான் அவன் வாழ்க்கையில பார்ப்போமா? அவன்கிட்ட நல்ல வேலை இருக்கு, நல்ல சம்பளம் இருக்கு, நல்ல குடும்பம் இருக்கு. ஆனா அவனை நாள் முழுக்க துரத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா அவனால ரிலாக்ஸ் ஆக முடியல. இவனும் ஏதோ ஒரு யூடியூப் வீடியோஸ் பார்க்கறான், மியூசிக் கேட்கறான், சில சுற்றுப்பயணங்கள்லாம் கூட போறான். ஆனாலுமே இவனால ரிலாக்ஸ் ஆக முடியல. அப்போ அந்த இளைஞன் தனக்கு மனசுக்கு எப்பெல்லாம் கஷ்டமா இருக்கோ அப்ப அந்த ஆலமரத்துக்கு அடியில வந்து ஒரு முதியவர்கிட்ட பேசுவான். அதே போல வந்திருக்கான். இப்போ அந்த முதியவர் இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறாரு. என்னால என்ன செஞ்சாலும் ரிலாக்ஸ் ஆக முடியலன்னு சொல்றான். இப்போ அந்த முதியவர் அவன்கிட்ட எதுவுமே சொல்லல. ஒரு கிண்ணம் நிறைய தண்ணி எடுத்து அதுல 2-3 சின்ன கற்களை போடுறாரு. இப்போ அந்த இளைஞன் கிட்ட அந்த கிண்ணத்துல என்ன நடக்குதுன்னு கேட்கறாரு. அவனும் அந்த தண்ணீர் முழுக்க அலைகள் ஏற்படுதுன்னு சொல்றான். இப்போ அந்த முதியவர் கேட்கிறாரு, எதனால அந்த அலைகள் ஏற்படுது? நீங்க கல்ல போட்டதுனால. அப்போ இதே மாதிரிதான் உன்னுடைய மனசும் பல கற்களால நிரம்பி இருக்கு. அதனாலதான் அதற்கான சில மன அலைகள் ஏற்படுது. எதனால? சில விஷயங்கள் உங்களுக்கே தெரியாம அதுல சிக்கியிருப்பீங்க. வேலை ப்ரெஷரா இருக்கும், சில இடத்துல எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால, சில இடத்துல தோல்வி பயம் இருக்கும், மத்தவங்களோட உங்களை கம்பேர் பண்றது, உங்களுடைய எதிர்காலத்தை பத்தின கவலை. அப்போ நீங்க கேட்கலாம், ஒரு சராசரி மனுஷன்னா இந்த எல்லா பிரச்சனையும் இருக்கதானே செய்யும். அப்ப அதெல்லாம் ஏன் ஒரு பிரச்சனை? நீங்க ஏன் அப்ப ரிலாக்ஸ் ஆக முடியல? உண்மையிலேயே வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்க அப்படின்னா இந்த எல்லா பிரச்சனையும் இருக்கும், ஆனாலும் அதை ரிலாக்ஸா ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ அந்த இளைஞன் கிட்ட முதியவர் சொல்றாரு, நீ அப்போ அந்த அலைகளை கட்டுப்படுத்த முயற்சி பண்ற, ஆனா நீ என்ன செய்யணும்? அந்த கற்களை விழாம நீங்க தடுக்கணும். அப்போ அந்த இளைஞன் கேட்கறான், அது எப்படி சாத்தியமா இருக்கும்? சராசரி மனுஷனோட வாழ்க்கையில எல்லாமே இருக்கும், அது எப்படி சாத்தியம்னு கேட்கறான். இந்த கேள்விக்கு சில வரிகள் சொல்றாரு அந்த முதியவர். நல்ல கவனிங்க, ரிலாக்ஸ் அப்படிங்கிறது சும்மா இருக்கிறது மட்டும் இல்ல. உங்களுக்கு உள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த சத்தத்தை நிறுத்துறது தான் உண்மையான ரிலாக்ஸேஷன். நீங்க என்னதான் தூங்கினாலும், மூவிஸ் பார்த்தாலும் அல்லது சில வீடியோஸ் பார்த்தாலும் கூட நீங்க ரிலாக்ஸ் ஆக மாட்டீங்க. ஏன்னா ஸ்டில் உங்க மைண்ட் இன்னும் வேலை பார்த்துட்டே தான் இருக்கு. அப்போ உங்களுக்கான ரிலாக்ஸேஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிளான 5 டெய்லி பிராக்டிசஸ் மூலமா நீங்க அதை அச்சீவ் பண்ணலாம். நீங்க உண்மையிலேயே ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு பெரிய காரணம் என்னன்னா முடிக்காத சில விஷயங்கள். அப்போ அதுக்கு என்ன பண்ணுங்க, தினமும் நைட்டு ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்து இன்னைக்கு நீங்க முடிக்காத வேலைகள் எல்லாத்தையும் எழுதி, இன்னைக்கு என்னால முடிக்க முடியல, ஆனா கண்டிப்பா நாளைக்கு என்னால இதை முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுங்க. உங்க மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இரண்டாவது, மூச்சை ஸ்லோ பண்றது. அப்படி மூச்சை ஸ்லோ பண்றோம் அப்படின்னாலே உங்க மைண்ட் வந்து காம் ஆயிடும். இப்போ பொதுவாகவே நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா உங்க பிரீதிங் தான் ஃபாஸ்ட் ஆகும். நோட் பண்ணிருக்கீங்களா? அது வந்து ஒரு டேஞ்சரஸ் சிக்னலை உங்க மூளைக்கு கொடுக்கும். ஸோ காமனான பிரீதிங் டெக்னிக்ஸ், ஒரு 4 செகண்ட் மூச்சை உள்வாங்கிறது, 6 செகண்ட் வெளியே விடுறது. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப முக்கியம், உங்களுடைய எக்ஸேல் மூச்சை வெளியே விடுறீங்க இல்லையா, அது வந்து ரொம்பவே ஸ்லோவா இருக்கணும். அதுதான் உங்களுடைய நர்வஸ் சிஸ்டத்தை ரொம்ப ரிலாக்ஸா வச்சுக்கும். மூணாவது, டிஜிட்டல் சைலன்ஸ் விண்டோ. அதாவது உங்க டிஜிட்டல் ஸ்கிரீனிங் டைமுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ ஃபோனு, நோட்டிஃபிகேஷன்ஸ், ரீல்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம டைம் கொடுக்கறதுனால பிரெயினுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்காது. அப்போ அதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம்? தினமும் ஒரு 30 நிமிஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த டைத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கும். அப்ப எதுவுமே இல்லாம ஜஸ்ட் ஒரு வாக் போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் பத்தி யோசிக்காதீங்க, சுத்தி நடக்கிறத பாருங்க. முதல்ல ஒரு 5 நிமிஷம் ஒரு வித்தியாசமா தான் ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அடுத்த 10 நிமிஷத்துல உங்க மைண்ட் கண்டிப்பா காம் ஆக ஆரம்பிச்சிடும். 4வது, பாடியை ரிலாக்ஸ் பண்றது. பாடியை ரிலாக்ஸ் பண்ணாதான் மைண்டும் செம்ம ரிலாக்ஸா இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? தினமும் 5 to 10 மினிட்ஸ் உங்க ஷோல்டரை லூசன் பண்ணலாம், நெக்கை ஸ்ட்ரெச் பண்ணலாம், ஃபேஸுக்கு ஒரு மசாஜஸ், யோகாஸ், அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம். உங்க ஃபேஸ் ரிலாக்ஸா இருந்தாலே உங்க மைண்ட் அண்ட் பாடி ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். மூளைக்கும் நிறைய ரிலாக்ஸிங் சிக்னல்ஸ் கிடைக்கும். 5வது, நத்திங் டைம். இதை பத்தி யாரும் அதிகமா பேசினதில்லை. அதாவது ஒர்க்கு, ஏதாவது கத்துக்கிறது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அந்த மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இல்லாம தினமும் ஒரு 15 நிமிஷம் நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், ஜஸ்ட் அமைதியா உட்காருங்க. ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அல்லது அந்த மாதிரி தான் ஜஸ்ட் ரிலாக்ஸா அமைதியா மட்டும் உட்காருங்க. அது ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த 4 டெக்னிக்ஸையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த 5வது ரொம்ப ஈஸி ஆயிடும். அப்போ எதனால நம்ம மைண்ட் இன்னும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு? சொல்லப்போனா நம்ம மூளை வந்து ஒரு மிஷின் மாதிரி, அது எப்போதுமே ஒரு ஆபத்தை தேடிக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு சேஃபான பிளேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கூட உங்க மைண்ட் இன்னும் ஒரு டேஞ்சர் தான் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன ஆகும், நம்ம ஃபியூச்சர் எப்படி போகும், இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் தான் உங்களுடைய ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸை திருடுது. இந்த மாதிரியான யோசனைகள்னால உங்க மூளை ரொம்பவே டயர்ட் ஆயிரும். ஆனா உண்மை என்னன்னா, அப்படி பிஸியா இருக்கிறது மட்டும்தான் அதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா தெரியும். பிஸியா இருக்கிறது அப்படிங்கிறது டிஸ்ட்ராக்ஷன் தான். நீங்க சைலண்டா இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன். ஆனா அப்படி அமைதியா உட்கார்ந்துருந்தா அப்பதான் உங்களுக்கான ஒரு உண்மையான சிந்தனைகள்லாம் வெளியே வரும். அப்படி வெளியே வர்றது உங்க மூளைக்கு பிடிக்காது. சோ என்ன பண்ணுது? அப்படி ஒரு அமைதியான ஒரு ரிலாக்ஸேஷனை மூளை வந்து அவாய்ட் பண்ணிடுது. வேலையே இல்லை அப்படின்னா கூட ஏதோ ஒரு வேலையை உங்க மைண்ட்ல திணிச்சுக்கிட்டே இருக்கு, உங்களை கொஞ்சம் பிஸியா வச்சுக்கிறது. இனியும் உங்க பிரெயின் சொல்றதை நம்பாம அதுக்கு ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்க ஆரம்பிங்க. மறுபடியும் சொல்றேன், ரிலாக்ஸேஷன் இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கான லைஃபை சர்வே பண்ண முடியாது.
ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இன்றைக்கே உங்களுக்கான ரிலாக்ஸிங் ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.